இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய நற்செய்தி அன்பிற்குரியவர்களே, மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 24 33 முடிய. இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல் ஆகட்டும், பணியாளர் தம் தலைவனை போல் ஆகட்டும். அதுவே போதும். அன்பிற்குரியவர்களே, இப்படி சொல்லுகின்ற ஆண்டவர் இறைவன் மீது, கடவுள் மீது நம்பிக்கை வைப்பதை குறித்து சொல்லுகிறார். உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது, சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள், எனவே அஞ்சாதீர்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு அதிகாரியை போல இல்லாமல், நாம் ஒரு பெரிய பணம் படைத்தவர்கள் செயல்படுவதை போல இல்லாமல், பணத்தை சார்ந்து செயல்படுவதை போல இல்லாமல், நம்முடைய தலைவர், நம்முடைய மீட்பர் எவ்வளவு தாழ்ச்சியாக இருந்தார். மற்றவர்களுடைய பாதங்களை கழுவினார். போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தலைவர், நம்முடைய குரு. அவரை போல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும், எவ்வளவு பொறுமை மிகுந்தவர்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு மற்றவர்கள் மீது அக்கறை மிகுந்தவர்களாக, அன்பு கொண்டவர்களாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால், அன்பு கொண்டு வாழ்ந்தால், அக்கறை கொண்டு வாழ்ந்தால், அயலானை நேசித்தால், இயல்பாகவே நம்முடைய தலைவரை பற்றி நாம் அவர்களுக்கு அறிவிப்போம், நம்முடைய ஆண்டவரை பற்றி அவர்களுக்கு அறிவிப்போம். அப்போ நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம மனநிலையும் செயல்பாடுகளும் இருந்தால் எதற்கும் பயப்பட தேவையில்லை. காரணம் என்ன? நம்மை குறித்து தந்தையின் முன்னிலையில் நம்மை குறித்து ஆண்டவர் இயேசு அறிவிப்பார். சிட்டுக்குருவிகளெல்லாம் பாதுகாக்கிறார், நம்மளை பாதுகாக்க மாட்டாரா? அந்த கேள்வி நம்மில் உறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நம்மை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையில், இறை அரசை போதிக்கின்ற ஊழியத்தில். எல்லாம் வல்லவரே, எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சிறு சிறு துன்பங்கள் வரும் பொழுதும் கூட இறை நம்பிக்கையில் தளர்ந்து போகிறோம், ஊழியத்தில் நாங்கள் உற்சாகம் இழந்து போகிறோம். எங்களுக்கு எதிராக, விசுவாச வாழ்விற்கு எதிராக, நம்பிக்கை வாழ்க்கைக்கு எதிராக, எங்களுடைய ஊழியத்திற்கு எதிராக எங்களை யாராவது எதிர்த்து நிற்கிறார்கள், எங்களுக்கு எதிராக விமர்சனம் செய்கிறார்கள் என்றால் மனம் உடைந்து போகிறோம். ஆனால் ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் இருக்கும் பொழுது நீர் எங்களை தாங்குகிறீர், எங்களை வளர்த்தெடுக்கிறீர், எங்களை வாழ வைக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர். இதை நாங்கள் உணர்ந்து நம்பிக்கையோடு பயணிக்க எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.